பழனிக்கு பறந்த இந்த சித்தர் யார்? அதுவும் காவடியுடன். ஆச்சரியமாக இருக்கும். இவரது பெயர் ஆறுமுகத்தம்பிரான். இவர் காவடியை தனது இல்லத்திலிருந்து நொண்டியபடியே சுற்றி எடுத்து வந்து பிறகு தை திருநாளன்று அவர் காவடியை சுமந்து கொண்டு ஆகாய மார்க்கமாக அப்படியே பறந்து பழனிக்கு போய்விடுவார். இவரது காவடிக்கு தான் பழனியில் முதல் பூஜை நடக்கும். இவர் சில நேரம் அப்படி பறக்காமல் நடந்து போகும்போது சில கொடுமைகளும் அவருக்கு நடக்கும். சிலர் அவர் மீது பொறாமை கொண்டு அவரது காவடிக்குள் மீன் குழம்பை ஊற்றிவிட்டார்கள். அதை பற்றி அவர் கவலைப்படவில்லை. ஆற்றை கடக்கும் பொழுது அந்த மீன் குழம்பு அப்படியே நீராக மீனும் உயிருடன் அப்படியே வெளியே வந்த காட்சியை பார்த்து நிறைய பக்தர்கள் சிலிர்த்து போயிருக்கிறார்கள். ஒருமுறை இவர் பழனிக்கு போகும்போது நடையை சாத்தி விட்டார்கள். அவருக்கு வருத்தம் தாங்கவில்லை. உன்னை பாட வந்தேன், என்னை இப்படி நிர்கதியாக ஆக்கிவிட்டாயே என்று தன்னுடைய நாக்கை துண்டித்து கொள்ள போகும்போது முருகன் தடுத்தாட்கொண்டு, உனக்கு வயதாகிறது, இனி இங்கே வர தேவையில்லை, நீ இருக்கும் திருத்தங்களிலேயே நான் வருகிறேன், அங்கே கோவில் எழுப்பு என்று சொல்லி இவரும் திருத்தங்கள் இடத்திலேயே முருகனுக்காக கோவிலை எழுப்பி அங்கே பழனி முருகன் அவருக்கு அழகாக தரிசனம் கொடுக்கிறார். இன்றும் இவர் வாழ்ந்த காவடிக்கார தெருவிலிருந்து நிறைய காவடிகள் பழனியை நோக்கியும் திருத்தங்களை நோக்கியும் சென்று அவரது புகழை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் இருப்பது எத்தனை புனிதம் வாய்ந்தது என்பதை நினைக்கும்போது நம் மனது இயல்பாகவே மகிழ்ச்சியாக இருக்கிறது.